ஈமான் என்பது அந்த ஈமான் நம்ம கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்பது அது சில நேரங்கள்ல அதிகரிக்கும், சில நேரங்கள்ல குறையும். சொன்னார் அல் ஈமானும் ஈமான் என்பது சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல அது அதிகரிக்கும், சில நேரங்கள்ல குறையும். எப்ப அதிகரிக்கும் எப்ப குறையும் அப்படின்னா, சில செய்திகளை கேட்கிற நேரத்துல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற அல்லது பயமுறுத்துகிற மறுமை சம்பந்தமான நரகம் சம்பந்தமான செய்திகளை கேட்கிற போது இறையச்சம் நம்ம என்ன செய்யும், அதிகரிக்கும். அந்த சூழல்களை விட்டு வெளியே போகிற நேரத்துல, பஜாருக்கு போகிற நேரத்துல, மார்க்கெட்டுக்கு போகிற நேரத்துல, வீணான காரியங்களை பார்க்கிற நேரத்துல அந்த ஈமானிய எண்ணம் பதிப்போய்விடும். இப்படி ஈமானுடைய தன்மை என்பது அது சில நேரங்களில் கூடும், சில நேரங்களில் குறையும். அது குறையாமல் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் நிறைய பிரார்த்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் மாத்தி நஃப்ஸி தக்வாஹா என்று கற்றுத் தந்தார்கள். என்னை உன்னை அஞ்சி நடக்கிற இறையச்சத்தோடு நடக்கிற வாக்கியத்தை எனக்கு கொடு, எனக்கு எந்த இறைவிடத்துல பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், இப்படி செய்திருக்கிறார்கள். அது மாதிரி திருக்குறானில் அல்லாஹ் நமக்கு சொல்கிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், எல்லா நிலைகளிலேயுமே நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்று சொல்றாங்க. அதான் ஒரு இறைவசனம். எல்லா பயான்களையும் இந்த வசனத்தை நம்ம கேட்கிறோம். நீங்க எல்லா நேரங்களிலையுமே இறையச்சம் உடையவர்களாகவே நீங்க இருக்கணும். ஒலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க மரணிக்கிற போது முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் வந்து சொல்லி தருகிறார். அது மாதிரி 3 வசனங்கள் ஜும்மாவுல இன்னும் பயான்கள் எல்லாம் நீங்க கேட்பீங்க. அது எல்லாமே இறையச்சத்தை போதிக்கிற வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்று சொல்கிற வசனம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று ஒரு வருகிற அந்த வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் வகூலு கௌலன் ஸதீதா என்று தொடங்குகிற அந்த வசனம். இந்த 3 வசனங்களுமே இறையச்சத்தை தான் நமக்கு மையப்படுத்தி சொன்னோம். இறையச்சம், இறை பயம். இந்த இறையச்சமும் இறை பயத்தையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். சஹாபாக்களுக்கு போதித்த அடிப்படை என்ன அப்படின்னா இறையச்சம், இறை பயம், இதைத்தான் போதித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இறையச்சத்தோடு பண்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு நெடுகிலும் நிறைய சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர்களில் ஒருவர் உமர் இப்னு கத்தாப் என்கிற நபித்தோழர். இஸ்லாமிய வரலாற்றில் 2வது கலீஃபாவாக இருக்கிறார். இந்த உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார், அப்துல்லா இப்னு உமர் என்கிற ஒரு நபித்தோழர். இந்த அப்துல்லா இப்னு உமர் என்கிற இந்த நபித்தோழர் மக்காவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மலைக்கு அருகிலே செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞனை பார்க்கிறார். அந்த இளைஞனை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இளைஞன் நிறைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்க்கிறது அவருடைய தொழில். நபிமார்களும் ஆடுகளை மேய்த்து இருக்கிறார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த இளைஞனை பார்த்த உடனே அப்துல்லா இப்னு உமர் என்ன பண்றாரு அப்படின்னா, இளைஞனை கூப்பிட்டு சொல்றார், இந்த ஒட்டுமொத்த ஆடுகளும் யாருடைய என்று இருக்கிறார். அவர் என்னுடைய எஜமானுடையது, அவர்தான் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் அதுல ஒரு ஆட்டை எனக்கு விற்று விடு என்று சொல்கிறார். அதுல ஒரு வரி ஆட்டை எனக்கு நீ விற்று அப்படிங்கிறார். உன்னுடைய எஜமான்கிட்ட போய் பதில் சொல்லிக்க, எதையாவது சொல்லிக்க, நான் வந்து காசு கொடுத்துறேன். ஏதாவது ஓடாய் தின்னு விட்டது, அல்லது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, அல்லது நான் ஓட்டி கொண்டு வருகிற நேரத்துல அது வழிதவறி கொண்டு சென்று விட்டது, எதையாவது சொல்லி நீ அதை திருப்திப்படுத்திக்க, அதை வந்து நீ சரி கட்டிக்க. இந்த ஆடுக்கு எவ்வளவு காசோ அதை நான் உனக்கு கொடுத்துறேன், அதை நீ வச்சுக்கோ என்று சொல்றேன். இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே உடனே அந்த மனிதர் என்ன பண்றாரு, சாதாரண ஒரு மனிதர், அந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆச்சரியத்தோடு கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, சாயின் அல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ் எங்கே என்று கேட்கிறார். இவர் சொன்ன உடனேயே அந்த சாதாரண மனிதர் கேட்கிறார், சாயின் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்கிறார். அல்லாஹ் எங்கே என்று கேட்டுவிட்டு திரும்ப என்ன பண்றாரு, நடந்து போயிட்டே இருக்கிறார். திரும்ப இப்னு உமர் கூப்பிடுறாரு, இளைஞன், அது நான் சொன்னது மாதிரி இந்த ஒரு ஆட்டை கிட்ட கொடுக்குறேன், நீங்க பதில் சொல்லிக்க என்று கேட்ட உடனே திரும்ப நிறுத்தி நிதானமாக நின்று அந்த மனிதத்திலே, அந்த நபித்தோழரிடத்திலே அவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் ஒரு ஆட்டை உன்னிடமிருந்து உனக்கு தந்து நீ எனக்கு காசு தந்து அந்த காசை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய ஏமாற்ற போய் நான் பொய் சொல்லி நான் தப்பித்து விடுவேன், அந்த காசையும் நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் மறுமையில இறைவன் இந்த ஆட்டை இதற்காக நீ இடமிருந்து இவருக்கு கொடுத்தாய், இதை பொறுப்பாளியாக உனக்கு கொடுத்தவர் யார், இதை என்ன செய்தாய், என்ன செய்ய போகிறாய் என்பதை மறுமையில் அல்லாஹ் இடத்திலே விசாரிப்பான் என்று சொன்ன உடனே இப்னு உமர் சற்று எதிர்பார்க்காம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட ஆரம்பித்து விடுகிறார். இப்படி ஒரு இளைஞனை வந்து நாம் மக்காவிலே பார்க்க முடிகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தோழராக இருக்கிற உமர் இல்லாமுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இளைஞனை அழைத்து வந்து அந்த எஜமான் எங்கே இருக்கிறான் என்று கூட்டிக் கொண்டு போய் அந்த எஜமாண்டத்துல இவரை அடிமையாக வைத்திருப்பதை விலை கொடுத்து வாங்கி
உனக்கு எவ்வளவு நான் தர வேண்டும், இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு அவர் கேட்டாரோ அந்த கிரகத்தை காசை கையில கொடுத்து அவரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவர் சமூகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக அந்த மனிதரை எடுத்து சொல்லி அர்ப்பணித்து விட்டார் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடியாது என்று சொன்னால், எப்படிப்பட்ட சாதாரண ஒரு மனிதர்கள் கூட இறையச்சத்திற்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த இறையச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததுனால யாரும் பார்க்கல, அவருக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ளதுதான். இதை வேற யாரும் பார்க்கல, யாரும் ஆதாரமும் இல்லை, யாரும் அதை காட்சி கொடுக்க மாட்டார்கள், யாரும் சாட்சிக்கும் வர மாட்டார்கள். ஆனால் இறைவன் மறுமையில் நம்மை தண்டித்து விடுவான் என்கிற அந்த எண்ணம் அச்சம் இருந்த காரணத்தினால உடனடியாக அவரிடத்திலே வந்து இந்த பதிலை சொல்லி, இன்றைக்கு நான் உலகத்திலே தந்துவிட்டு சென்று விடுவேன், நாளை மறுமையை நான் மாற்றிக்கொள்வேன், இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருப்பார் என்று மறுமையில் என்னை கேட்பான். அந்த இறையச்ச உணர்வுடைய பிரதிபலனாகத்தான் இவ்வாறு அவர் செய்திருக்கிறார் என்பதை வரலாற்றை பார்க்க முடியும் என்று சொன்னால், நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு நம்மை அறியாமல சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை செய்கிற போது நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த காரியம் நாளை மறுமையில் நம்முடைய மறுமை வெற்றியை பாதித்து விடக்கூடாது. இந்த நாம் செய்கிற இந்த காரியம் நாளை நாம் நரகத்திற்கு போவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. நாம் செய்கிற இந்த காரியம் நாளை மண்ணறையிலே நாம் அமர்ந்திருக்கிற போது அந்த மண்ணறை நமக்கு கிடைக்கிற தண்டனைக்கு காரணமாகிவிடக்கூடாது என்று ஒவ்வொன்றாக யோசித்து தான் நாம் நம்முடைய காரியங்களை ஒன்றொன்றாக செய்ய வேண்டும். இப்படித்தான் சஹாபாக்கள் செய்தார்கள்.